அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அது என்ன என்று கேட்டால் வாக்கு. இந்த வாக்கு என்பது பற்றி வேதாந்தம் என்ன சொல்கிறது, உபனிஷத்துகள் என்ன சொல்கிறது என்றால், இந்த வாக்கால் எதனை நாம் விலக்கி கூற முடியாதோ அது பிரம்மம் என்று சொல்லுகிறது. இந்த வாக்கால் விலக்கி சொல்ல முடியாதது பிரம்மம் என்றால் இந்த பிரம்மம் கடவுள் என்று அது சொல்கிறது. ஆனால் இந்த வாக்குக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த வல்லமையை கொடுத்தவனும் பிரம்மன் என்று அது வேதாந்தம் கூறுகிறது. ஸோ இந்த வாக்கு என்றால் என்ன? வார்த்தைகள் என்பது வேறு, வாக்கு என்பது வேறு. வார்த்தைகளின் தொகுதி தான் வாக்கு. ஒரு பள்ளியில் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்பவும் சிரத்தையோடும் மரியாதையோடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் படிக்கின்ற மாணவனை ஆசிரியர் என்ன கூறுகிறார்? அவன் நல்லா வருவான் அப்படி என்று ஆசீர்வதிக்கிறார். அவன் நல்லா வருவான்னா, இந்த நல்லா வருவான் என்பது ரெண்டு வார்த்தை. ஆனால் அவன் நல்லா வருவான் என்று அவருடைய வாக்கிலிருந்து வருது. அந்த வாக்கிற்கு ஒரு சக்தி ஏற்பட்டு அவன் உண்மையிலேயே பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு படித்து கலெக்டர் ஆயிடுறான். அதே கிளாஸ்லேயே ஒருத்தன் அநியாய அட்டூழியங்கள்லாம் செய்துட்டு இருக்க ஒரு பையன் அவர் சொல்ல, இது தேராது என்று சொல்லுகிறார். தேராது என்றது ஒரு வார்த்தை தான், அதற்கு தேராதுன்ற ஒரு பொருள் தான். ஆனால் அவருடைய வாக்கிலிருந்து வந்ததுதான். அவன் இன்றைய வரைக்கும் டீ கடையில் டீ ஆற்றி கொண்டிருக்கிறான். ஸோ இந்த ஆசீர்வாதம் என்பது, நீ நல்லா இருக்கணும். பெரியவர்களிடம் மகான்களிடமும் சான்றோர்களிடமும் ஏன் ஆசீர்வாதம் வாங்குகிறோம்? அந்த வாக்கு அது பலிதமாக வேண்டும், அது பலிதமாகும். அதுதான் வாக்கிற்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். வாக்கிற்கு சக்தி உண்டு. சரி, இப்போ அந்த வாக்கால் இறைவனை நாம் விவரிக்க முடியாது என்று வேதாந்தம் கூறுகிறது. நம் கடவுள் என்றால் என்ன சொல்லுவோம்? அன்பானவர், அறிவானவர், பண்பானவர், கருணையானவர், இரக்கமிக்கவர், எல்லையற்றவர், வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் விவரித்து முடியுமான முடியாது. வாக்கால் இறைவனை விவரிக்க முடியுமான முடியாது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிக்காரன் தான் கூப்பிடணும். இந்த கடவுளுங்கிறதுக்கு ஒரு டிக்ஷனரி போட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற 800 கோடி மக்களை அவன் பேட்டி கண்டா கூட 800 கோடி வார்த்தையை சொல்லுவான். அதுக்கு குழப்பத்திற்கு ஒரு 800 கோடி, தெளிய வைக்க ஒரு 800 கோடின்னு ஒரு 5000 கோடி வார்த்தைகளோடு அவன் டிக்ஷனரி போட்டானா 8 வால்யூம் 10 வால்யூம் போட்டு துபி கண்டினியூன்னு முடிச்சிட வேண்டியது தான். கடவுள் என்பதை வாக்கால் விவரிக்க முடியாது என்பதுதான் சித்தாந்தத்தின் இறுதியான கூற்று. நாம் வாக்கினால் அவரை பற்றி நாம் எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. ஆனால் வாக்கிற்கு வல்லமை இருக்கிறது. வாக்கு பலிக்கும், வாக்கிற்கு சக்தி உண்டு. அந்த சக்தியை கொடுத்தவன் இறைவன், வாக்கால் விவரிக்க முடியாதவனும் இறைவன். அதனால் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவற்றை பிறகு பார்ப்போம். வணக்கம்.